கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இந்தியாவுக்கு எதிரான பல குண்டுவெடிப்புகள், அசாமில் நடந்த குண்டுவெடிப்புகளில் இந்த மாடியூல்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆனது பங்களாதேஷில் இருந்தன. ஸோ பங்களாதேஷ் வந்து தீவிரவாதிகளின் புகலிடமாக மாறினது பிஎன்பியோட ஆட்சி காலத்தில் தான். பாகிஸ்தானோட ஒரு எக்ஸ்டெண்டட் நெட்வொர்க்காக மாறிச்சு. அந்த சைட்ல இருந்து ஒரு பிரான்ச்சு, இந்த சைட்ல இருந்து ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு. பிஎன்பி இருந்தபோதே இவ்வளோ நடந்திருக்கும் போது நாளைக்கு ஜமாத் இஸ்லாமி இருந்தால் சப்போஸ் இவங்க 149 சீட்டு ஜெயிக்கிறாங்க, 140 சீட்டு ஜெயிக்கிறாங்க, ஜமாத் ஒரு 120 சீட்டு ஜெயிக்குது, அதாவது அவங்க அலையன்ஸு இல்லை 130 சீட்டு ஜெயிக்குது. மிச்சம் 30 வந்து அவாமி லீகோட கட்சியை பேன் பண்ணாங்க. ஆனால் அவங்க கட்சியை சார்ந்தவங்க வந்து இண்டிபெண்ட்டாக நின்று ஜெயிச்சாங்கன்னா அவங்கள தலையெழுத்தை தீர்மானிக்கிறதா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு ஐடியல் கண்டிஷன் அதுவாக தான் இருக்கும். அமெரிக்கா வந்து நேற்று ஒரு மேப் போட்டிருக்கு, 2 நாள் முன்னாடி பார்த்தீங்களா அந்த மேப்பை? மொத்த காஷ்மீர் பிஓகேன்ற ஒரு பகுதியே கூட இல்லாமல் மொத்த காஷ்மீர் இந்தியாவோட இணைச்சிருச்சு. ஆமாம் ஆமாம் பார்த்தேன். இது பாகிஸ்தானுக்கு அவ்வளோ எரியுது, உள்ள எரியுறது வெளியே தெரியுது. இதில் வேற அவர் சொல்லும்போது என்ன சொன்னார், we have been used like a toilet paper அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. பின்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கான், மெதுவாக பெஞ்சை தட்டுறானுங்க. ஏடா அசிங்கப்படுறீங்க, அப்போ கூட உங்களுக்கு அசிங்கம் தெரியலன்னா என்ன மாதிரி ஒரு நாடு, என்ன மாதிரியோட ஒரு அமைச்சகம், என்ன மாதிரியான ஒரு அமைச்சர், அதுவும் பாதுகாப்பு அமைச்சர் இந்த மாதிரி பேசலாமா பேசக்கூடாதா? மொத்த பாகிஸ்தான் டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளோ தெரியுங்களா? $9 பில்லியன். இந்தியாவோட மொத்த டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளோ தெரியுங்களா? $86 பில்லியன். பாகிஸ்தானால் என்ன புதுசாக போர் பண்ணுறதுக்கான கருவிகள் வாங்க முடியும்? சைனா பிச்சை போட்டால் உண்டு, அமெரிக்கா பிச்சை போட்டால். இப்போ இன்றைக்கி அமெரிக்காவும் பிச்சை போட ரெடியாக இல்லை, சைனாவும் பிச்சை போட ரெடியாக இல்லை. மனித குலத்தை அழிவை தான் அவர்கள் கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் சாடி எழுதியிருக்காங்க. இது 1 ஸ்டெப் டு பிரிவினை பலூச்சிஸ்தானில். இப்போ வந்து நடக்குமா இல்லை, எப்போ நடக்கும்ன்றது தான் இப்போ கேள்வி. முன்தேதி தெரிவிக்காமல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மாதிரி தேதி இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா பலூச்சிஸ்தான் எப்போ வேணாலும் பிரிந்து செல்லலாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயந்த் சார். ஜெயந்த் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இன்றைக்கு தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே நடக்கக்கூடிய தேர்தலின் அடிப்படையில் நம்ம இந்திய மக்களையும் அதை உற்று நோக்கிறோம் அப்படின்னா அங்கு வரக்கூடிய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக வரப்போகிறது, அங்கே இந்தியாவிற்கு ஃபேவரான ஒரு ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கிறதா குறிப்பாக அப்படின்னு தான் இந்திய நாட்டு மக்களுடைய பார்வை இருக்குது. காரணம் அந்த அளவுக்கு அங்கே பங்களாதேஷில் நடந்த நம்ம கலவரங்கள், நிறைய சம்பவங்களை பார்க்க முடிஞ்சது. எதை நோக்கி போகுது இந்த தேர்தல்? அடிப்படையாக ஷேக் ஹசீனா இல்லாத ஒரு தேர்தலாக இதை நாம் பார்க்குறோம். ஷேக் ஹசீனா வந்து அவங்க கட்சியை பேன் பண்ணிட்டாங்க பங்களாதேஷில். ஸோ இது ஜனநாயகமாக நடக்கக்கூடிய தேர்தலான்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஜனநாயக ரீதியான தேர்தல் இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். கண் துடைப்புக்கான தேர்தல் தானே? கண் துடைப்புக்கான தேர்தலாக இல்லையான்னா இருக்கிற மோசமான கட்சிகளில், இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட கட்சிகளில் எந்த கட்சி வந்து நம்மளுக்கு சிறந்தது என்று தேர்ந்தெடுக்கிறது தான் எங்கள் பிரச்சனை. எரிகிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ பிஎன்பியும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை கொண்ட கட்சி தான். ஜமாத் இஸ்லாமி முழுமையான இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட கட்சி. இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானோட கைக்கூலிகளாக செயல்படும் கட்சி தான் ஜமாத் இஸ்லாமி. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையே நடக்கக்கூடிய கான்டெஸ்ட் தான் இந்த பங்களாதேஷ் தேர்தலானது. இது இன்னொரு விஷயம், இந்த தேர்தல் நடக்கும் தருவாயில் பங்களாதேஷ் வந்து யுஎஸ் கூடயும் ட்ரேட் டீலை சைன் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரேட் டீல் முழுமையாக யுஎஸ்க்கு சாதகமாக இருக்கிறது. பங்களாதேஷ்னா தோல் தட்டிக்கலாம், நாங்கள் பெருசாக சாதிச்சிட்டோம், இந்தியாவுக்கு என்ன ஒரு ட்ரேட் இது போட்டிருக்காங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எங்களுக்கும் 19% தான் போட்டிருக்காங்கன்ட்டு. 19% உங்களுக்கு போட்டால் நீங்கள் அதற்கு என்னென்ன அதில் நிபந்தனைகள் இருக்குது, நீங்கள் வந்து போயிங் பிளேன்கள் 25 பிளேன் வரைக்கும் நீங்கள் வாங்கணும், 15 ஆண்டுகளுக்கு $15 பில்லியன் அளவுக்கு எங்ககிட்ட எண்ணெய் வாங்கணும், எரிபொருள் வாங்கணும், என்னன்னு சொல்ல எரிபொருள் வாங்கணும், $3.5 பில்லியன் அளவுக்கான
அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், அதாவது வேளாண் சம்மந்தப்பட்ட பொருட்களை எங்கிட்டேருந்து வாங்கணும். 4வது வந்து பங்களாதேஷ் வந்து உற்பத்தியில், அதாவது அவங்களோட பெரிய உற்பத்தி என்னடான்னா கார்மெண்ட், ரெடிமேடு ஆடைகள், துணி, ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், அதுதான். அதை வந்து அதுக்கு 0 டேரிஃப், அதாவது 0. அமெரிக்காவுக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு எந்த ஒரு வரியும் விதிக்கப்பட மாட்டாது. ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு சிறுசாக போடுவாங்க பாருங்கள், சின்னதாக கடகடன்னு ஒப்பிச்சிருவான் அவன். அவன் என்ன சொன்னான்னு உங்களுக்கும் புரியாது எனக்கும் புரியாது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில். அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை என்ன தெரியுங்களா? அமெரிக்கா கிட்டேருந்து போகக்கூடிய மேன்மேட் ஃபைபர்ஸ்னால் நைலானு, டெர்லின்னு, ரயானு, இதெல்லாம் இல்லை நேச்சுரல் ஃபைபர், காட்டன், இதெல்லாம் அமெரிக்கா கிட்டேருந்து தான் வாங்கணுமா. அவங்க துணி அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கி தைச்சி இவங்க கொடுக்கணுமா. அப்போ தான் 0 டேரிஃபா. மொத்தம் ஐரோப்பா வந்து அவங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தது 63%, அமெரிக்கா அவங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தது 15%. இந்த 15%க்கு மொத்த பங்களாதேஷ் பொருளாதாரத்தையே அமெரிக்காவுக்கு அடமானமாக வச்சுட்டார் யூனிஸ். முடிஞ்சு போச்சு போங்க அப்படின்னு வாங்கல ஒரு படத்தில், முடிச்சிட்டாங்க போங்க அப்படின்ட்டு. அப்படி முடிச்சே போட்டார் யூனிஸு. இது ஏன் பண்ணார்னா, நாளைக்கு தேர்தல் முடிவு வந்தால் கூட அவரோட பதவியை அவர் காப்பாற்றிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கும் அது பிஎன்பிக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா ஜமாத்தே இஸ்லாமி கட்சி வந்து ஒரு தேர்தல் இழுபறியில் நிற்குதுன்னா அவங்க யார் கூட சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யூனிஸோட கைப்பாவைகளாக இருக்கக்கூடிய என்சிபி, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு, இந்த இன்கலாப் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு ஹசீனாவை வந்து பதவியிலேருந்து விரட்டுறதுக்கு இந்த ஜென்செட் ப்ரொட்டஸ்ட் நடந்தது பாருங்க, அவங்க கட்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கட்சி வந்து ஜமாத்தி இஸ்லாமி கூட கூட்டு சேர்ந்து எலெக்ஷனை சந்திச்சிருக்கு. அதாவது அடிப்படைவாத கட்சிகளோடு மாணவர் கூட்டம் கைகோத்துள்ளது. அப்போ பங்களாதேஷ் வந்து முன்னோக்கி செல்லுமா பின்னோக்கி சொல்லுமா, இதனால் இந்தியாவுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்றத நம்ம வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இந்த தேர்தல் ஒரு கண் துடைப்புக்கான தேர்தல் மாதிரி தான் இன்றைக்கு. கண் துடைப்புக்கான தேர்தலா இல்லையான்றது, ஷேக் ஹசீனா இல்லாத தேர்தலை என்னை பொறுத்தவரை இதில் போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒருத்தர் வெற்றி தான் பெற போகிறாங்க. இதில் 2 பக்கத்தில் எந்த வெற்றி வந்து நமக்கு சாதகமாக இருக்கும்? நீங்கள் ஒன்று சொன்னது போல் அந்த பார்ட்டி அவங்க போட்ட டீல் எந்த அளவுக்கு, இது மொத்தத்தில் இந்தியாவுக்கு சாதகமான தேர்தலாக அமையப்போவதில்லை. எவ்வளோ பாதகமான தேர்தல் என்று தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப பாதகமான தேர்தல், ரொம்ப மோசமான கட்சி பதவிக்கு வர வேண்டுமா, இல்லை ஓரளவுக்கு நம்ம பேசக்கூடிய கட்சி நமக்கு எதிராக செயல்பட்டால் கூட அவங்ககிட்ட பேசவாது முடியுன்ற கட்சி பதவிக்கு வர வேண்டுமா? சூஸ் த லெசர் ஈவில் அப்படின்வாங்க பாருங்க. அதில் அந்த ஒரு தேர்தலாக தான் இதை நம்ம பார்த்தாகணும் நம்ம. ஏன்னா நான் ஆல்ரெடி அமெரிக்கா கூட டீல் சைன் பண்ணதே வந்து அவங்க ஒரு பக்கம் அமெரிக்காவோட சப்போர்ட்டை வாங்குறதுக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஎன்பியோட செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஎன்பி வந்து ஜமாத்தே இஸ்லாமியோட அதாவது அவங்களோட என்ன சொல்கிறது, அலையன்ஸ், அவங்களோட கூட்டணியோட 1% தான் அதிகமாக பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் கூறுகிறது. இப்போ 2 மணி வாக்கில் பங்களாதேஷில் ஓட்டிங் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தா 32% ஓட்டிங் பர்சன்டேஜ் மொத்த நாட்டுக்குள்ள. ஸோ இது மொத்தம் 127 மில்லியன், அதாவது 12 கோடியே 70 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க வாக்காளர்கள். இதில் வந்து கிட்டத்தட்ட 45 லட்சம் வாக்காளர்கள் புது வாக்காளர்கள். அதில் 44% வாக்காளர்கள், மொத்த வாக்காளர் 127 மில்லியன் வாக்காளர்களில் 44% பேர் வந்து 35 வயது கீழே இருக்கிறவங்க. இதெல்லாம் சில புள்ளி விவரங்கள் உங்கள் பார்வைக்கு. மொத்த பிஎன்பியும் ஜமாத் இஸ்லாமி சேர்ந்து மொத்த மைனாரிட்டி கேண்டிடேட்டுகளாக அவங்க அறிவிச்சிருக்கிறது, அவங்களோட டிக்கெட்டில் இருந்து வெறும் 7 பேர். அதில் 6 பேர் பிஎன்பி டிக்கெட்டு, ஒரே ஒருத்தர் தான் ஜமாத் இஸ்லாமி டிக்கெட்டு. அங்கே அப்போ மைனாரிட்டிகளை இவங்க காப்பாற்றுவாங்கன்ட்டு என்ன நம்பிக்கை இருக்குது? நாளைக்கு ஜமாத் இஸ்லாமி ஆட்சிக்கு வந்தால், அடிப்படைவாதம் தலை ஓங்கினால், அப்போ அங்கே இருக்கும் மைனாரிட்டிகள் துரைத்தடிக்கப்பட்டால், குறிப்பிட்ட மைனாரிட்டிகள் அங்கே யார்? ஹிந்துக்கள். ஆமாம். இப்போ குண்டு வெடிப்புகள் இப்போ நான் பேசுகிற தருவாயில் அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, நாட்டு வெடிகள் போலிங் பூத் மேலே தூக்கி அடிச்சிருக்காங்க. கோபால்கஞ்ச், முன்ஷிகஞ்ச் 2 ஊர்கள்லையும் நிறுத்தி வச்சுருக்காங்க போலிங்கை. ஆங்கங்கே இது மாதிரி சம்பவங்கள் நடந்த வண்ணம் இருக்கிறது. போல் ரிலேட்டட் வயலன்ஸ் அப்படின்வாங்க. தேர்தல் நேரத்தில் கட்டவிழ்த்தப்படும்
இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள். இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஜமாத் இஸ்லாமி. ஒரே ஒரு டைமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 குண்டுகள் என்னவோ பங்களாதேஷில் வெடிச்சது ஒரே நாள் கோஆர்டினேட்டட் அட்டாக்ல. அதுக்கு பின்புலமாக இருந்தது ஜமாத் இஸ்லாமி. இஃப் ஐம் ரைட் 2006-7 டைமில். ஸோ ஜமாத் இஸ்லாமிக்கு வந்து குண்டு வைக்கும் வரலாறும் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயுடன் நெருங்கிய தொடர்பும் அவங்களோட மாணவர் அமைப்பான இஸ்லாமிக் சாத்ர ஷபீர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஐஎஸ்ஐயோட தொடர்பும் லஷ்கர் தொய்பாவுடன் தொடர்பும் நீண்டகால தொடர்பும் பகிரங்கமாக உலகம் தெரிந்த உண்மை. இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து எப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் இறங்கக்கூடும் என்பது மிகவே கவலை அளிக்கிறது இந்தியாவுக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் என்பது வந்து இந்தியாவோட அண்டை மாநிலங்கள் பாதுகாப்பு, குறிப்பிட்டு அடுத்து வரக்கூடிய தேர்தல் வந்து பெங்கால்லையும் அசாம்லேயும் வரப்போகுது. அங்கேயும் வந்து இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது அத்துமீறி ஊடுருவல்கள், பங்களாதேஷி ஊடுருவல்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மேற்கு வங்கத்தில் சர்ரு ஒன்றும் ஓடிட்டு இருக்கு. அது நீங்களே பார்க்குறீங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அங்கே மெயின் பிரச்சனையே இந்த வங்கதேசத்துலேருந்து வந்தவங்கள திரும்பி அந்த நாட்டுக்கு திருப்பி அடிக்கிறது தான் சர்ரோட முக்கிய இதுவே தேவையே. ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து அங்கே செட்டில் ஆகிட்டாங்கடான்னா நாளைக்கு என்ன மாதிரியான விளைவுகள் நமக்கு ஏற்படக்கூடும், அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஹேமந்த பிஸ்வா சர்மாவோட கவர்மெண்ட், அசாம் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டமே ஏற்றி இருக்கு. இந்துக்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்றால் முஸ்லீம்கள் வாங்க முடியாத அளவுக்கு அந்த சட்டத்தில் வந்து விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க அசாமில். ஸோ லேண்ட் ஜிஹாத் என்பது நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அசாமில் பார்க்குறாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்கால் அதுக்கு நேர்மாறாக பார்டர் ஃபென்சிங்கே பண்ண முடியாத அளவுக்கு மம்தா பானர்ஜி அரசு தடுத்திருக்கிறதாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கு. ஸோ சப்போஸ் நாளைக்கு ஜமாத் இஸ்லாமி ஆட்சிக்கு வந்தால், ஏற்கனவே நான் போன வாட்டியே நான் சொன்னேன், மர்கஸே அஹில் ஆதித் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து அதோட தலைவர் இஸ்திபா இலாஹி ஜஹீர் அப்படின்றவர் வந்து லஷ்கர் தொய்பா அமைப்புக்கு நெருங்கிய தொடர்பு கொண்ட நபர் வந்து இங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இந்தியாவுக்கு எல்லைப்புற பகுதிகள் மொத்தத்துலேயும் இதுக்கு ஜமாத் இஸ்லாமி தான் துணையாக நின்றுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை நிலவும் போது மொத்த பங்களாதேஷில் நாளைக்கு ஜமாத் இஸ்லாமி கட்சி வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று ஆளுங்கட்சியாக மாறிச்சுன்னா அப்போ நம்மளோட அண்டை அதாவது எல்லைப்புற மாநிலங்களோட பாதுகாப்பு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் கேள்விக்குறிகளை தான் இருக்கும் மாறும். ரெண்டாவது, வெஸ்ட் பெங்கால் என்ற மாநிலத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் தலை தூக்கும், அசாமில் என்ன மாதிரி பிரச்சனைகள் தலை தூக்கும். ஆல்ரெடி வந்து சிலிகுரியை நாங்கள் கட் பண்ணோம். இன்ஃபேக்ட் ஜமாத் இஸ்லாமியோட கை கோத்திருக்கிற கட்சி என்னது என்சிபி, ஆமாம், கூட்டணி இல்லை, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி. அதோட தலைவர்களே என்ன சொல்லியிருக்காங்க, அதில் முக்கியமான தலைவர் யார், நஹீத் இஸ்லாம்னு சொல்கிறது. அடுத்த தலைவர் அஷ்னத் அப்துல்லா. அஷ்னத் அப்துல்லா தான் சொன்னது போன வாட்டி சிக்கன் நெக் காரிடாரை கட் பண்ணால் நார்த் ஈஸ்ட் மொத்தம் பங்களாதேஷ் கூட இணைஞ்சிரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சூழலில் என்ன நடக்கக்கூடும் என்பது நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 2000 கேண்டிடேட் கிட்ட தேர்தலில் நின்று இருக்காங்க. இதில் எத்தனை பெண்கள் நின்று இருக்காங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 105-110 பெண்களுக்குள்ள தான் பெண் கேண்டிடேட் தான் நின்று இருக்காங்க. மைனாரிட்டி கேண்டிடேட் மொத்தம் 80 கேண்டிடேட் தான் நின்று இருக்காங்க. ஸோ இது பெண்களுக்கு வாக்குரிமை, நாளைக்கு பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களுக்கான அங்கீகாரம், இதெல்லாம் ஜமாத் இஸ்லாமி ஆட்சிக்கு வந்தால் கொடுக்கப்படுமா? பல கேள்விகள் இருக்குது. ஜமாத் இஸ்லாமி இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கடான்னா, ஷஃபிகுர் ரஹ்மான் அதோட தலைவர், மென் ஆர் த மேனேஜர்ஸ் ஆஃப் உமன், அதாவது பெண்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை எப்படி வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கு யார் வந்து அவர்களை பாதுகாவலன் அப்படின்னா ஆண்கள் தான் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு குணம் கொண்ட ஒரு கட்சி, இப்பேற்பட்ட தலைமை கொண்ட கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய பெண் விடுதலை, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஒன்று மறந்துடாதீங்க. 1990லேருந்து 1924 இந்த புரட்சி நடக்கிற வரைக்கும் 34 வருட காலம் பங்களாதேஷில் வந்து மாறி மாறி பெண் பிரதமர்கள் தானே இருந்தாங்க. அது கலிதாசியா ஆகட்டும், ஷேக் ஹசீனா ஆகட்டும். இந்த ஜமாத் கட்சியை வந்து கலிதாசியாவோட முதுகில் ஏறி சவாரி பண்ண கட்சி தானே இது. ஒரு காலத்தில் ஹுஜி பீடின்னு சொல்லிட்டு அர்கத்துல் ஜிஹாத் இஸ்லாமி பங்களாதேஷ்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு பின்புலமாக செயல்பட்டது வந்து ஜமாத் இஸ்லாமியும், அதை கண்டு காணாத மாதிரி போனது அன்னைக்கு பிஎன்பியோட ஆட்சியாளர்கள் தானே, கலிதாசியா தானே.
ஸோ இந்தியாவுக்கு எதிரான பல குண்டுவெடிப்புகளில், அசாமில் நடந்த குண்டுவெடிப்புகளில், இன்ஃபேக்ட் தார்பங்கா மாடியூல்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பிர்பம் மாடியூல்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலில் இந்த மாடியூல்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆனது பங்களாதேஷில் இருந்தன. ஸோ பங்களாதேஷ் வந்து தீவிரவாதிகளின் புகலிடமாக மாறினது பிஎன்பியோட ஆட்சி காலத்தில் தான். பிஎன்பியோட ஆமாம், பாகிஸ்தானோட ஒரு எக்ஸ்டெண்டட் நெட்வொர்க்காக மாறிச்சு. அந்த சைட்ல இருந்து ஒரு பிரான்ச், இந்த சைட்ல இருந்து ஒரு பிரான்ச்னு சொல்லிட்டு கிளைகள் ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போ ஏற்பட்ட ஒரு சூழல் ஏற்படும் போதே நம்ம வந்து பிஎன்பி இருந்த போதே இவ்வளோ நடந்திருக்கும் போது நாளைக்கு ஜமாத் இஸ்லாமி இருந்தா சொல்லவே வேண்டாம். இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மொத்த பாராளுமன்றம் 300 சீட்டுகள். 300 சீட்டுகளில் வந்து 151 சீட் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்குது. அதாவது அவங்க மெஜாரிட்டி மார்க்கை ரீச் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 50 சீட் ரிசர்வ்டு சீட்டு, அதுலேருந்து அவங்க ஜெயிச்ச சதவீதத்தை வச்சு அவங்களுக்கு சீட்டுகள் ஒதுக்கப்படும். அந்த 50 சீட்லேருந்து அது பெண்கள் சீட்டுகள். ஸோ இவங்க 151 சீட்டு ஜெயிச்சா 16 சீட்டு வரும். ஸோ மொத்தம் 167 சீட்டு இவங்களுக்கு கிடைக்கும் ஜெயிச்ச கட்சிக்கு. சப்போஸ் இவங்க 149 சீட்டு ஜெயிக்கிறாங்க, 140 சீட்டு ஜெயிக்கிறாங்க, ஜமாத் ஒரு 120 சீட்டு ஜெயிக்குது, அதாவது அவங்க அலையன்ஸு இல்லை 130 சீட்டு ஜெயிக்குது. மிச்சம் 30 வந்து அவாமி லீகோட கட்சியை பேன் பண்ணாங்க. ஆனால் அவங்க கட்சியை சார்ந்தவங்க வந்து இண்டிபெண்ட்டாக நின்று ஜெயிச்சாங்களான்னா அவங்கள தலையெழுத்தை தீர்மானிக்கிறதா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு ஐடியல் கண்டிஷன் அதுவாக தான் இருக்கும். இந்த சுயேட்சைகள் ஜெயிச்சு சுயேட்சைகள் வந்து அவாமி லீக்காரங்களாக இருந்தால் அவங்க தான் வந்து யார் ஆட்சியில் உட்காரணும்னு தீர்மானிக்கிற சூழல் ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அது இந்தியாவுக்கு சாதகமான சூழலாக இருக்கக்கூடும். இது என்னோட கணிப்பை தவிர்த்து அப்படி நடக்கும்னு நான் சொல்ல வரல. தட் இஸ் அன் ஐடியல் கண்டிஷன் தட் இந்தியா வாண்ட்ஸ் பை சான்ஸ். அப்படி நடந்தால் இந்தியாவுக்கு என்ன லாபம்டான்னா, இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை வந்து துரிதமாகவோ இல்லை விரைவாகவோ வீரியமாகவோ பண்ணக்கூடிய அந்த ஒரு திங்கிங் வந்து பங்களாதேஷ் அரசாங்கத்துக்கு வராது. அது எந்த அரசாங்கமாக இருக்கட்டும். ஏன்னா அப்படி அவாமி லீக் வந்தால் டெஃபினட்டாக ஜமாத் இஸ்லாமி கூட சேர மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்க கூட என்சிபி இருக்கிறதுனால, நேஷனல் சிட்டிசன் அவாமி லீகை வந்து அழிச்ச கட்சி அவங்க கூட இருக்கிறதுனால சேர மாட்டாங்க. அவங்க யார் கூட போவாங்க? பிஎன்பி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு இந்தியாவே கூட, இந்திய அரசே கூட பேக்ரவுண்ட்லேருந்து சில ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி தகவல். தாரிக் ரஹ்மான் கிட்டையும் பேசியிருக்காங்க. அவாமி லீக்கும் வந்து பேக் சேனல் டாக்ஸ் வந்து அவாமி லீக் கட்சிக்காரங்க வந்து பின்பக்கமாக வந்து பிஎன்பி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்க, என்சிபி கட்சியின் முன்னோடிகள் நான் சொன்னேன் பாருங்க, அஸ்னத் அப்துல்லா, நஹீத் இஸ்லாம், இவங்கெல்லாம் வந்து யூனிஸோட கவர்மெண்ட்டில் வந்து மெம்பர்ஸாக இருந்தாங்கல்ல, அட்வைசராக இருந்தாங்கல்ல, அவங்க வேற நாட்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டாங்க. 1.5 வருஷமாக கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்துகிட்டு எப்படி, சப்போஸ் நம்ம ஆட்சி வரலன்னா என்ன பண்ணுறது, ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. நஹீத் இஸ்லாம், அஸ்னத் அப்துல்லா இவங்கெல்லாம் இப்போல்லாம் வாயை திறக்கிறது இல்லை. ரெண்டாவது, பங்களாதேஷில் வந்து கொஞ்ச காலமாக ஒரு 2-3 மாதங்களாக அன்னோன் கன்மென் வந்து பாகிஸ்தான் மாதிரியே அதிகமாக இருக்குது. அங்கே யார் சுடுறானே தெரில. யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறார்களோ, இந்திய பாதுகாப்பை அச்சுறுத்தல் கொடுப்பதற்கு நினைக்கிறார்களோ, நார்த் ஈஸ்ட்டை கட் பண்ணிடுவேன், சிலிகுரியை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு பேசுகிறாங்களோ அவங்க எல்லாம் காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போகிறது ஒரு பக்கம் இருக்க, பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசினார் கவாஜா அவர்கள். அமெரிக்காவை குறிப்பிட்டு எங்களை ஒரு டாய்லெட் பேப்பர், அது பாகிஸ்தான் சார். அது நான் சொல்கிறது, இது பங்களாதேஷ்லேயே அன்னோன் கன்மென் நடந்துட்டு இருக்கு. நீங்க பாகிஸ்தான் போகாதீங்க. பாகிஸ்தான்ல ஒரு பக்கம் அன்னோன் கன்மென் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அங்கே உங்களுக்கு தெரியுது, இங்கே தெரியல. ஓ, அவன் சொல்லிடுறான், இங்கே சாகுறாங்க சொல்கிறாங்க, இங்கே சொல்ல மாட்டாங்களோ, இங்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் இது பாகிஸ்தானில் அது நடந்த வண்ணம் இருக்கும்போது இங்கே பங்களாதேஷ்லையும் இதே நடக்கிறதுனால இன்னொரு ஒரு பெரிய காமெடி பங்களாதேஷில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனிஸ் வந்து ஜமாத் இஸ்லாம் கிட்டையும் பேசிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் பிஎன்பி கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அவர் டீல் என்னடான்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன ஜனாதிபதி ஆக்குறதா இருந்தால் நான் உங்களை ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுவேன். இன்னொரு பக்கம் இராணுவம் இந்த தேர்தலை ஒத்து கவனிச்சிட்டு இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல் இழுபறியில் முடிஞ்சதுன்னா அப்போது ஜனாதிபதியோட யூனிஸோட யார் பவர்ஃபுல்லாக மாறுவாங்கடான்னா வக்கர்சமான் மாறுவார். தடியெடுத்தவன் தண்டல்காரான்ற மாதிரி ஆயிடுச்சு பங்களாதேஷோட நிலைமை. ஸோ தேர்தல் முடிவு வர அன்னைக்கு பெரிய கலவரம் பங்களாதேஷை மூளக்கூடும். இந்த தேர்தலை கூட செல்லாதுன்னு சொன்னால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.
ஓகே சார். நான் இடையில இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் என்ன தெரியுங்களா? பங்களாதேஷ்ல கிட்டத்தட்ட 10% இன்ஃப்ளேஷனில் ஓடிட்டு இருக்கு. விலைவாசி உயர்வு 10%. கிட்டத்தட்ட அன்எம்ப்ளாயபிலிட்டி வந்து 30% மேலே அன்எம்ப்ளாயபிலிட்டி, அதாவது வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள் 30% தாண்டி போயிட்டுருக்கு. அவங்களோட மொத்த ஜனத்தொகையில் 40% வந்து 30 வயசு கீழே இருக்காங்க. அப்போ வேலைவாய்ப்பு இல்லாதவங்களோட சதவீதம் அதிகமாக என்ன ஆகும்? போராட்டங்கள் அதிகமாகுமா? ஜனநாயக ரீதியாக சில விஷயங்கள் பண்ண முடியாதப்போ இந்த அரசு பிடிக்கலனாம அந்த அரசு பிடிக்கல இவன், அப்போ அமளி ஏற்பட்டால் யாருக்கு இது சாதகமாக அமையும்? இராணுவத்துக்கு தானே. ஸோ பங்களாதேஷ் இஸ் இன் ஃப்ளக்ஸ் அப்படின்னு ஒன்றாங்க. ஸோ ஒரு குழப்ப நிலையை பங்களாதேஷ் எட்டியுள்ளது. தேர்தல் நடந்து முடிஞ்சால் கூட பங்களாதேஷில் வந்து நிரந்தர அமைதி திரும்புமா என்பது ஒரு கேள்விதான். ஓகே சார். அதே நேரத்தில் இடையில கேட்ட மாதிரி பாகிஸ்தானில் இருந்தவர் பாதுகாப்பு துறை அமைச்சர் பேசுனது ख्वाजा மாதிரி, அது ஏன் அப்படி கவாஜா பேசுறதுக்கு என்ன ரொம்ப நொந்துட்டாங்களோ? நொந்து போல நான் சொன்னால் திட்டுறாங்க எல்லாரும், அவர் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது? இன்னைக்கு பாகிஸ்தானே நான் சொன்னது உண்மைன்னு சொல்லி ஒத்துக்குது. சிலர் வந்து கமெண்ட்ஸில் வந்து போடுறவங்க உண்டு, இது மாதிரி பாகிஸ்தானை திட்டாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் திட்டலைங்க, அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரே திட்டிக்கிறாருங்க. அதுக்கு காரணம் இன்னைக்கு பலூச்சிஸ்தானோட சூழல் என்ன மாதிரி இருக்குது. அமெரிக்கா வந்து நேற்று ஒரு மேப் போட்டிருக்கு, 2 நாள் முன்னாடி பார்த்தீங்களா அந்த மேப்பை? மொத்த காஷ்மீர் பிஓகேன்ற ஒரு பகுதியே கூட இல்லாமல் மொத்த காஷ்மீர் இந்தியாவோட இணைச்சிருச்சு. ஆமாம் பார்த்தேன். இது பாகிஸ்தானுக்கு அவ்வளோ எரியுது, உள்ள எரியிறது வெளியே தெரியுது. தட்ஸ் கால் ஸ்டமக் பர்ன் அப்படின்வாங்க. அதோட நீழ்ச்சி தான் இந்த காஜா ஆசிஃபோட ஸ்டேட்மெண்ட்டு. இதில் வேறு அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? வி ஹவ் பீன் யூஸ் லைக் அ டாய்லெட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. பின்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கான், மெதுவாக பெஞ்சை தட்டுறானுங்க. ஏடா அசிங்கப்படுறீங்க, அப்போ கூட உங்களுக்கு அசிங்கம் தெரியலன்னா என்ன மாதிரி ஒரு நாடு, என்ன மாதிரியோட ஒரு அமைச்சகம், என்ன மாதிரியான ஒரு அமைச்சர், அதுவும் பாதுகாப்பு அமைச்சர் இந்த மாதிரி பேசலாமா பேசக்கூடாதா? மொத்த பாகிஸ்தான் டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளோ தெரியுங்களா உங்கள் பார்வைக்கு? $9 பில்லியன். இந்தியா இந்த வருடம் இந்தியாவோட மொத்த டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளோ தெரியுங்களா? $86 பில்லியன். ஓகே, வெறும் புது கருவிகள், போர்க்கருவிகள், உபகரணங்கள் வாங்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்குற ஆர்டர் மாத்திரம், அதுக்கான ஒதுக்கீடு மாத்திரம் $23 பில்லியன். பாகிஸ்தானால் என்ன புதுசாக போர் பண்ணுறதுக்கான கருவிகள் வாங்க முடியும்? சைனா பிச்சை போட்டால் உண்டு, அமெரிக்கா பிச்சை போட்டால் உண்டு. இப்போ இன்றைக்கி அமெரிக்காவும் பிச்சை போட ரெடியாக இல்லை, சைனாவும் பிச்சை போட ரெடியாக இல்லை. பயம்தான். ஏன்னா நேற்று கிடைத்த தகவலின்படி இந்தியா வந்து பிரளய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜில் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸ்பைஸ் 200ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சிந்தூரில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதை அக்னியை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். பிராமோஸ் ஊரறிந்த உண்மை அது. ஸோ இந்த பிரளய் என்பது எப்படின்னா, அமெரிக்கா கிட்டேயும் ரஷ்யா கிட்டேயும் தான் இந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸ்ன்னு இருக்குது. பங்கர்னா நவீனமய பதுங்கு குழிகள், ரொம்ப திக் கான்க்ரீட்டால் கட்டினது, அவ்வளோ ஈஸியாக உள்ளே போய் அதை தாக்க முடியாது. அதை இது கீழே போய் பட்டப்புறம் கூட அதை தொலை மாதிரி போட்டு உள்ளே ட்ரில் பண்ணிக்கிட்டு போய் அதுக்கப்புறம் வெடியும் உள்ளே போயிட்டு. ஒரு சின்ன எர்த்வேக்கை உண்டாக்கும் அது விழுந்த இடம், சிஸ்மிக் இது மாதிரி ஆக்டிவிட்டி மாதிரி. அந்த இடத்துல போட்ட உடனே அந்த பூகம்பம் மாதிரி வந்து அந்த பில்டிங்கே வந்து அசைச்சு தரமட்டமாக்கிடும். ஸோ பாகிஸ்தான் இதை பார்த்து பயப்படுறான். ஓடி ஒளிஞ்சாலும் அடிப்பானுங்களே அப்படின்னு. நெக்ஸ்ட் தாக்குதல் எங்கே பண்ணுறது? பண்ணாலும் அடிப்பான். ஆனால் எங்களுக்கு பண்ணாமல் எங்களுக்கு வாழ்வு இல்லை, அதை வச்சு தானே பொழப்பு, அதை வச்சு தான் பொழப்பு. மூணாவது, இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான் ஆப்கானிஸ்தான், அதாவது ஆப்கானிஸ்தான் தாலிபான், தெஹ்ரீக்கே தாலிபான் பாகிஸ்தான், கைபர் பக்தூன்வால, இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தான், இவங்கெல்லாம் யூஎனுக்கு வேறு லெட்டர் எழுதியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடுகளுக்கும் எழுதியிருக்காங்க, யூஎனில் இருக்கக்கூடிய பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது யூஎஸோட ரெப்ரசன்டேட்டிவ், ரஷ்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ்க்கெல்லாம் லெட்டர் எழுதியிருக்காங்க. பாகிஸ்தான் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது, எங்கள் உரிமைகளை பறித்து கொண்டு இருக்கிறது, எங்கள் மக்களை கொன்று குவித்து கொண்டு இருக்கிறது, அதாவது பலூச் மக்களையும் கைபர் பக்தூன்வா மக்களையும் கொன்று குவித்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்தியாவில் அத்துமீறிய எல்லை தாண்டிய தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் தான் முழுமையான காரணம், உலக நாடுகள் ஏன் பார்த்துட்டு இருக்கு. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்க்கு எழுதின லெட்டரில் இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிரான செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது, நீங்கள் ஏன் மௌனம் காக்கிறீர்கள்?
மனித குலத்தை அழிவை தான் அவர்கள் கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் சாடி எழுதியிருக்காங்க. இது 1 ஸ்டெப் டு பிரிவினை பலூச்சிஸ்தானில். இப்போ வந்து நடக்குமா இல்லை, எப்போ நடக்கும்ன்றது தான் இப்போ கேள்வி. முன்தேதி தெரிவிக்காமல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மாதிரி தேதி இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா பலூச்சிஸ்தான் எப்போ வேணாலும் பிரிந்து செல்லலாம். இதுக்கு தோதா அக்தர் மேங்கல்னு சொல்லிட்டு முன்னாள் பலூச்சிஸ்தான் சீஃப் மினிஸ்டர் முதல்வர் அவர் என்ன பேசியிருக்காரு இஸ்லாமாபாத்தில், நீங்கள் சொன்ன எந்த வாக்குறுதியும் நீங்கள் நிறைவேற்றலை பாகிஸ்தான் அரசை, அதனால் பலூச்சிஸ்தான் பிரிந்து செல்வதே மேல், அந்த பகுதியோட வளங்களை சுரண்டுறது தான் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. பத்தாயிரக்கு அந்நிய சக்திகள் கூட கைகோர்த்து எங்கள் பகுதி எல்லாத்தையும் நீங்கள் அந்நிய சக்திகளுக்கு அடமானம் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அது கொதர் ஆகட்டும், இல்லை பாஸ்னி ஆகட்டும், இல்லை தால்பதீன் ஆகட்டும், இல்லை முஷ்டுங் ஆகட்டும், இல்லை நௌஷ்கி ஆகட்டும், இந்த பகுதிகள் எல்லாம் வந்து நீங்கள் மற்ற நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கோ இல்லை சைனாவுக்கோ நீங்கள் வந்து அதை அடமானம் வைக்கிறீங்க. இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? ஏன்னா மொத்த பலூச் மக்கள் தொகையே வந்து 81 லட்சம் தான். மிஞ்சி போனால் 82 லட்சம் பேர் தான். அவங்களுக்கு மக்கள் தொகை கம்மி. ஆனால் நாட்டோட பரப்பு வந்து கிட்டத்தட்ட 45% 47% கிட்ட பலூச்சோட பரப்பளவு, நிலப்பரப்பு பாகிஸ்தானில், ஒட்டுமொத்த பாகிஸ்தானில் 45-47% கிட்ட இருக்கும் அது பலூச்சோட பரப்பளவு. அதில் மொத்த மக்கள் தொகை வந்து 82 லட்சம் தான். அதுலேயும் 40% சிந்தில் வசிக்கிறாங்க. அப்போ மக்கள் தொகை கம்மி, நிலப்பரப்பு அதிகம், வளங்கள் அதிகம். ஸோ பாகிஸ்தானி பஞ்சாபி இராணுவம் அதை சுரண்டிகிட்டே இருக்கலாம். இது தீரா ஆசை, தீரா மோகம் அவங்க வளங்கள் மீது. இதை சுரண்டுறதுக்கும் இவங்களுக்கு வக்கு இல்லை, டேலண்ட் இல்லை. அதுக்கு பொறுமை இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஆசி முனிரை வச்சு அமெரிக்காவுக்கு பாதி கான்ட்ராக்டும் சைனாவுக்கு பாதி கான்ட்ராக்ட் கொடுத்து, நீ இந்த இடத்துல சுரண்டிக்கோ, அவன் அந்த இடத்துல சுரண்டிப்பான், மிச்சத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட்டுக்கிட்டாங்க. இப்போ நடக்கிற கிளர்ச்சி அதனால தான் நடக்குது. எதெல்லாம் அவங்களோட இராணுவ தலைமையகம், கம்யூனிகேஷன் சென்டர் அதெல்லாம் இருக்கோ, மஸ்டுங்கு, கலாட்டு, குவெட்டா ஒரு வட்டத்தை போட்டிங்கன்னா அதை அடிச்சிருக்காங்க. இராணுவ தலைமையகம், அரசியல் தலைமையகம், கம்யூனிகேஷன் சென்டர் இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. கலாச்சார தலைமையகம், இதை மூணுத்தையும் அடிச்சிருக்காங்க. அதை விட்டால் கொதர் அண்ட் பாஸ்னி அடிச்சிருக்காங்க. கொதர் அண்ட் பாஸ்னி ஏன் அடிச்சிருக்காங்க? கொதர் சைனாவோட ஹார்பரு, பாஸ்னி அமெரிக்காவுக்கு கொடுக்க போகிறதா இருந்தது ஹார்பரா, பக்கத்துலேயே ஏர்பேஸும் இருக்குது, அதை போட்டு அடிச்சிருக்காங்க. இது நடுவில் டால்பதீன்னு ஒரு ரோடு போகுது. டால்பதீன்லேருந்து போகிற ரோடு தான் வந்து ஈரான் பார்டர் வரைக்கும் போய் அங்கே இருக்கிற காப்பர் மைன்ஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு காப்பரை எடுக்கிறதுக்கு அங்கே மைன்ஸ் இருக்குது. அதை வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க. அது போகிற வழியில் இருக்கிற பிரிட்ஜ் எல்லாத்தையும் தகர்த்துட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 2 நாள் முன்னாடி கிடச்ச தகவல் படி தாலிபான் வந்து யார் மூலமானு தெரியாது, எந்த நாடுன்னு எனக்கு தெரியாது, அவங்களும் சொல்லலை. ஒரு பாகிஸ்தானுக்கு விரும்பாத நாடு, பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்கு நீண்டகால பிரச்சனை இருக்கக்கூடிய நாடு. அவங்க வந்து ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்லை சும்மா அதிலே புரிய வேண்டாமா சிரிக்கும் போதே. ஈரானுக்கு அவங்களுக்கு கூட ஆகாது சார். ரைட், ஓகே. ஆப்கானிஸ்தானுக்கு அவங்களுக்கு ஆகாது. ரைட், ஓகே. அவங்க உள்ள பிரச்சனையே தீர்க்க முடியாமல் இருக்காங்க. அவங்க இதில் வேற வர்றாங்களா? இல்லை சார், நான் ஆகாதுன்னு சொல்ல வந்தேன் நான். புரியுது சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, மக்களுக்கும் புரியுது. அவங்க வந்து ஷோல்டர் ஃபயர்டு மிசைல்ஸ் தாலிபானுக்கு கொடுத்துருக்காங்க. தாலிபான் வழியாக ஷோல்டர் ஃபயர்டு மிசைல்ஸ், அதாவது ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படின்வாங்க. ஒரு வாட்டி சுட்டா அது போய் ஹெலிகாப்டர் போய் அடிக்கும், அதோட அந்த ஹெலிகாப்டர் காலி. இப்போ பாகிஸ்தானோட ஹெலிகாப்டர் கன்ஷிப்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வரதுக்கு அந்த மிசைல்ஸையும் வந்து சப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் ஐயோ ரோடு வழியாக தான் வர முடியாது, காற்று வழியாக வர முடியாதா, போச்சா 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 அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கன்சைன்மெண்ட் வந்து பலூச் ரெபல்ஸ் கூட ரீச் ஆகிருக்கு. சயீத் பஷர்னு சொல்லிட்டு பலூச் தலைவர்களின் அந்த இப்போ நடக்கிற போராட்டத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த ஆள் தான். இன்ஃபேக்ட் அந்த நபர் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு துரந்தர்னே சொல்கிறாங்க.
நிஜமான துரந்தர். நௌஷக்கியை கேப்சர் பண்ண அப்புறம் பைக்கில் வந்து அப்படியே ரவுண்டு போனார். அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் பலூச்சிஸ்தான் தனிக்கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மீரியார் பலூச் வந்து ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு ख्वाजा ஆசிஃப்க்கு, நவீன துப்பாக்கிகளை வச்சு நீங்கள் என்னை தாக்கிட்டு இருக்கீங்க, அவங்க எங்களை தாக்குறாங்க, அவங்க நைட் விஷன் லேசர் கைடட் நைட் விஷன் காகுல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, இன்ஃப்ராரெட் காகுல்ஸ் வச்சுருக்காங்க, லேசர் கைடட் கன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அவங்க ஒவ்வொரு துப்பாக்கியும் $20,000 விலை உயர்ந்த துப்பாக்கி, அந்த துப்பாக்கியில் நம்ம இராணுவத்துக்கிட்ட இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு மீரியார் பலூச் சொல்லியிருக்காரு, மீரியார் புக்தி அவர் சொல்லியிருக்கார், மீரியார் புக்தி அவ்வளோ வளங்கள் குவிஞ்சு கிடக்குது, நாங்கள் நினச்சா பிளேனும் வாங்குவோம், ஷிப்பும் வாங்குவோம், எது வேணாலும் வாங்குவோம், உங்கள் மாதிரி பிச்சைக்கார நாடு இல்லை. சைனா பிச்சை போடுமா, அமெரிக்கா பிச்சை போடுமான்னு சொல்லிட்டு அந்த வாங்கின பிச்சை பொருளுக்கு கூட அதை கூட ஒழுங்காக மெயின்டைன் பண்ண தெரியாது, அந்த பொருளுக்கு வேல்யூ இல்லை, ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தோம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் எந்த நாடு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு. அது ஏதோ ஒரு நாடு சார், இங்கே விதை யார் போட்டதுன்றது தான் முக்கியம். அது இன்னைக்கு செடியாக வளர்ந்து நிற்குதா, வினை விதைத்தவன் வினை இருப்பான். காஷ்மீரில் யார் என்ன பண்ணாங்களோ அதோட பலனை இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஓகே சார், அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. இந்த லஷ்கர்-இ தொய்பா சைலண்டாகவே இருக்கான், அவன் இப்போ திடீர்னு இந்தியா மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தகவல் வருது. எந்த அளவுக்கு? ஏப்ரல் மார்ச் மாதங்கள் நெருங்கும் போது அவங்க பண்ணுவாங்கன்ட்டு போன இன்டர்வியூலேயே நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ ஆக்ராவையும் டெல்லியும் நாங்கள் குறி வச்சு தாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஆக்ரான்னு சொன்னால் டூரிஸ்ட் அதிகமாக வர்றது. அவங்க போயிட்டு பலூச்சிஸ்தானில், நான் போனாடி சொன்னேன், பலூச்சிஸ்தானில் போய் சண்டை போட்டு பார்க்கலாம், அங்கெல்லாம் நான் ரெடி இல்லை, ஏன்னா சுட்டுப்பிடுவான். அங்கே போனால் குக்கை சுடுற மாதிரி, காக்காவை சுடுற மாதிரி சுட்டுருவான் பலூச்சு. இங்கே வந்தால் அப்பாவி டூரிஸ்ட்டுங்க வந்து அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அங்கே பிரன்னு கண்ணை ஓப்பன் பண்ணி தெரிச்சு விட்டு புல்லட்டை, ஐ ஆம் த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடலாம்ல, நான் சுட்டேன்னு சொல்லிட்டு. இதுதான் லஷ்கர்-இ தொய்பாவோட வீரம். அந்த மாதிரி வீரதீர செயல்கள் பண்ணி தான் அவங்க வந்து லஷ்கர் அப்படின்றதே வந்து சர்க்கார், அவங்களுக்கு இன்னொரு பேரே சர்க்காரி லஷ்கர். கிட்டத்தட்ட அவங்க ஒரு பேராமிலிட்ரி மாதிரி அவங்க பாகிஸ்தான் இராணுவத்துக்கு. பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இருக்கிற பேராமிலிட்ரி அவங்களையும், அப்பேற்பட்ட பேராமிலிட்ரி ஏன் பலூச்சிஸ்தான் அனுப்ப மாட்டேங்கிறீங்க, ஏன் இந்தியா மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க? சரி, அது வரைக்கும் பாகிஸ்தான் வந்து இருக்குமா, தாக்கு பிடிக்குமான்னு பார்க்கலாம். காரணம் நான் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 2015 வந்து கிட்டத்தட்ட 3700 பேர் தீவிரவாத சம்பவங்களாலும் உள்நாட்டு கிளர்ச்சியாலும் உள்நாட்டு பிரச்சனைகளாலும் கொல்லப்பட்டனர். 3700 பேர் 2015. போன வருடம் 2025 டிசம்பர் வரைக்கும் 4000 பேர் கொல்லப்பட்டனர். இந்த வருடம் இன்னைக்கு என்ன, நம்ம 12ஆம் தேதியில் இருக்கோமா? ஆமாம், பிப்ரவரி 12. 10ஆம் தேதி டேட்டா படி, 10ஆம் தேதி 9ஆம் தேதி டேட்டா படி 40 நாட்கள், 38-40 நாட்கள் ஒரு டேட்டா தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதன்படி 435 பேர் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தானில். இன்னும் 2வது மாதம் ஃபுல்லாக முடியல, கணக்கு அப்போ தான் தெரியும் ஃபுல்லாக, அப்போ தான் தெரியும் கவுண்ட்டு. ஸோ இந்த வருஷம் வந்து தினமும் தீபாவளி தான் பாகிஸ்தானுக்கு. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.